அனைவருக்கும் வணக்கம். கைஃபா கடைமுறை பகுதி ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்திலேருந்து நவீன் ஆனந்தன். இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம கொஞ்ச நாளாகவே நியூஸில் எல்லோரும் கேட்குற ஒரு காமனான முக்கியமான ஒரு வார்த்தை எல் நீனோ அப்படின்னு. இந்த எல் நீனோ இது என்ன பண்ணும், இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வளோ இடையூறு ஏற்பட போகுது என்பதற்கு கைஃபாவோட சின்ன ஒரு ஆராய்ச்சி கட்டுரை தான் இந்த பதிவு. எல்னினோ இது என்ன உருவாக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிகப்படியான ஒரு வறட்சியும் உருவாக்கும், ஒரு அதிகப்படியான ஒரு வெள்ளத்தையும் உருவாக்கும். நமக்கு இப்போ இந்த வெப்பம் கடலில் இருந்து மேல் லேயரில் இருக்க வெப்பம் அதிகமாக ஆக என்ன ஆகும்னா, தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பருவமழை ரொம்ப கம்மியாக பெய்யும். அதனால் ரொம்ப ஒரு 3-4 மாதம் ரொம்ப வறட்சியாக இருக்கும். இன்னொன்று ஹீட் வேவ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹீட் வேவ் வேணும்னா நார்மல் வெயில் இல்லாமல் நம்ம ரொம்ப போட்டு வாட்டி எடுக்கும். இதுக்கு அரசாங்கமும் சரி பப்ளிக்கும் ரொம்ப ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு. அரசாங்கத்தை நாங்கள் எங்கள் ஆராய்ச்சியில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஓரளவு பொதுமக்களை ஒரு 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 செமி ஒரு ஆஃப் லாக்டவுன் மாதிரி போட்டுருங்க, யார் இந்த டைமில் அதிகமாக நடமாட வேணாம் வெயிலில் அப்படின்னு. இல்லை ஒரு சில இதுலலாம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஷேட் நெட்டு வேணும், ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு ஒரு ஹீட் வேவ் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மரம் நடுறத சாலை ஓரத்தில் மரம் நடுறதோட வேறு தீர்வே கிடையாது இந்த ஹீட் வேவுக்கு. வறட்சிங்கிறது நமக்கு எல்லாம் பழகி போனது ஒன்று. வறட்சிக்கு மெயினாக ஒன்றுனா நம்ம எப்படி வறட்சியை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கும்போது, நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான வெள்ளம்னு ஒன்று வருது. வெள்ளத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யும்போது அந்த மழையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணலாம். அதான் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லுவோம். அதிகப்படியான மழை பெய்யும்போது வெள்ளமாக போகுது. வெள்ளத்தை ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு ஒரே வழி என்னென்னா, நம்ம நீர்நிலைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ அரசாங்கத்திட்ட நாங்கள் என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 200 குளத்தை நம்ம தூர்வாரி வச்சுக்கலாம் ஒரு வருஷத்தில் அப்படின்ட்டு. அப்போது நம்ம 38 டிஸ்ட்ரிக்டில் 7600 குளத்தை தூர்வாரதுக்கு அதுக்குள்ள செலவுகள் எப்படி இருக்குன்னு நாங்கள் கணிச்சு சொல்லியிருக்கோம். 50% சிஎஸ்ஆர் பங்களிப்புலையும் 50% கவர்மெண்ட்டில் உள்ள ஊர வளர்ச்சித்துறையில் உள்ள ஃபண்டுலேயும் நம்ம பண்ணோம்னா, நம்ம ஒரு வருஷத்தில் 7600 குளமும் 5 வருஷத்தில் 38,000 குளமும் நம்ம தூர் வரலாம். இந்த 38,000 குளம் தூர் வரும்போது தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் வரும் அப்படின்னா, நீரை தானே சேமிக்கிறீங்க, இதனால என்ன சுற்றுச்சூழல் வருது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நீரை ஒரு ஏக்கரில் நீங்கள் சேமித்து வைக்கும் போது என்ன ஆகுனா, சுற்றி இருக்க நிலப்பரப்பில் 30% நமக்கு வந்து ஒரு பசுமை ஒரு உருவாகும். இன்னொன்று லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். நிலத்தின் மேல் இருக்க வெப்பம் வந்து நமக்கு வந்து 2 டிகிரி கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நாங்கள் எங்கள் முறைப்படி நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா,